पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ அஞ்ஞானவாசம் முடிந்து அந்த க்ஷமி மரத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை கீழ் இறக்கி காண்டீபத்தை எடுத்துக்கொண்டு அந்த அர்ஜுனன் தைரியத்தை கொடுத்த உத்தரகுமாரனுக்கு அவன் சாரதியாக ரதத்தில் பீமன் அர்ஜுனன் அமர்ந்தான். ஏற்கனவே சிம்மத்தினுடைய துவஜம் இருந்தது. விராட்ட தேசத்தினுடைய துவஜம் சிம்மம். இப்போ அந்த சிம்மத்தினுடைய துவஜம் இறங்கி ஹனுமனுடைய துவஜம் ஏறியது. யுத்தத்துக்கு தயாரானான் அர்ஜுனன். இது ஒரு புறம் இருக்க, கௌரவர்கள் நடுவே நிறைய விஷயங்கள். கர்ணன் தன்னுடைய வீராவேசமான பேச்சுக்களை பேசிக் கொண்டிருந்தான். வெறும் பேசுவதற்கு மட்டுமே நீ லாயக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் தடிமனானது. இதனால என்ன ஆச்சு? ஒரு பக்கம் கிருபர், துரோணர், பீஷ்மர் இப்படி அனைவரையும் ஏகவசனத்தில் அவன் பேச ஆரம்பித்து, யாரு? கர்ணன். கர்ணன் கிட்ட எவ்வளவோ திறமை இருந்தாலும் என்ன குறை அப்படின்னா, யாருக்கு எப்பொழுது எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும், தானே அனைத்திலும் வல்லவன் என்கின்ற எண்ணம் கர்ணனிடம் இருந்தது. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நாம் அனைவரும் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறது அழகா? பீஷ்மர் என்ன செஞ்சார்? நேரா போய் துரியோதனன் கிட்ட, அப்பா இது அவ்வளவு நல்லா இல்லை, கர்ணன் பேசுவது தவறு, நீ என்ன பண்ணு, கர்ணனை அழைத்து கொண்டு துரோணாச்சாரியிடம் போய் மன்னிப்பு கேள். ஏன்னா இப்ப யுத்த களம் இது. சிம்மம் வெறி கொண்டு நிற்பதை போல அர்ஜுனன் அங்கு நின்று கொண்டிருக்கிறான். 13 வருடம் கழித்து எப்படியும் அவளை எவ்வளவு பசியோடு இருப்பான். இனி யாரும் நிச்சயமாக தப்பிக்க முடியாது. பாருங்க, பீஷ்மாச்சாரியர் சொல்ற வார்த்தை அர்ஜுனனுடைய வீரத்தை பற்றியும், சிவனை நினைத்து அவன் பாசுபதாஸ்திரத்தை பெற்றதை பற்றியும், இந்திரலோகத்தில் சுமார் 5 வருடங்கள் அங்கு இருந்து அஸ்திர சஸ்திர வித்தைகளை எல்லாம் கற்று இப்பொழுது மிகப்பெரிய சூரனாக இருக்கிறான் என்பதை பீஷ்மர் அறிவர். இப்ப இந்த நேரத்தில் இந்த மாதிரி அனுபவம் மிக்கவர்களே பயந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில கர்ணன் வெறுமனே வாய்ச்சவிடால் சென்று கொண்டிருக்கிறான். இது நல்லதல்ல அப்படின்னு பீஷ்மர் அறிவுறுத்து, துரோணரும் கண்ணரும் துரியோதனனும் கர்ணனும் நேரா துரோணாச்சாரியரிடம் வந்து பேசியது தவறுதான், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூற, நீ மன்னிப்பு கேட்க, நான் எப்பொழுதோ உன்னை மன்னித்தாயிற்று. ஏன்னா துரோணாச்சாரியாருக்கு சுபாவம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்துவாரே தவிர நிரந்தரமான கோபம் அப்படிங்கிறது அவர்கிட்ட இல்லை. ஏன்னா அஸ்வத்தாமன் அவனிடத்தில் இருந்து அவன் மனதில் என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் சபையின் நடுவே எல்லாரும் உளமாற மனதில் எதையும் வைத்து கொள்ளாமல் அவரவர்கள் கருத்தை தெரிவித்தனர். துரோணாச்சாரியார் சொல்றார், நான் மன்னித்து விட்டேன், ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேள், இது யுத்தம் செய்து அர்ஜுனனை வெற்றி கொள்வோம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். இதுவும் துரோணாச்சாரியரே சொல்றார். மன்னிப்பை பற்றிய நீ கவலைப்படாதே, ஆனால் இப்ப எதுக்காக கவலைப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக நாம் அனைவரும் இணைந்தாலும் அர்ஜுனனை நாம் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்றது யாருன்னா துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியனுடைய சிஷ்யனே அர்ஜுனன். இருந்தாலும் அவ்வளவு வித்தைகள் தெரிந்த அந்த வல்லுனர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை, இப்ப அவனுடைய கோபம், பசித்து வருகின்ற சிங்கம் வேட்டை ஆடாமல் விடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறாங்க. இப்ப அடுத்து என்னன்னா, பீஷ்மாச்சாரியார் சொல்றார், அஞ்ஞான வாசம் அவர்கள் முடிந்தவுடன் அர்ஜுனனாகவே நமக்கு காட்சியளிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் சொன்ன உடனே இந்த இடத்துல துரியோதனன் குறுக்கிடுகிறான். யார் சொன்னாங்க அஞ்ஞான வாசம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு? இது என்ன ஏதாவதுங்க, ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை ஆரம்பம். அஞ்ஞான வாசம் முடிந்தது என்பதை இந்த இடத்தில் பீஷ்மர் பலவிதமாக நிரூபிக்கிறார்.
பாண்டவர்களும் அஞ்ஞானவாசம் முடிந்தது அப்படின்னு தான் தன்னை உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தினர். ஆனால் துரியோதனன் அதில் சற்று என்ன சொல்லுது வித்தியாசப்படுகிறார். துரோணாச்சாரியாரும் சரி, கிருபாச்சாரியாரும் சரி, பீஷ்மரும் சரி, அனைவரும் ஒப்புக்கொண்டனர் அஞ்ஞானவாசம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் என்னன்னா, இந்த காலச்சக்கரம் அப்படிங்கிற ஒரு கணக்கீடுல சூரியனை வைத்து ஒரு காலச்சக்கரம் அப்படின்னா, சூரியன் இந்த பூமியை சுற்றி வருவதாக நினைத்து கொண்டு நீங்கள் கணக்கிட்டீர்களே ஆனால் சரி, அது ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள் ஆகின்றன என்கின்ற கணக்கு வரும். அதாவது சூரியனை வைத்து செய்யக்கூடிய அந்த பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு சௌரமானம் அப்படின்னு பெயர். இதே சந்திரன் பூமியை சுற்றி வரும் காலத்தை அடிப்படையாக கொண்டு வருகின்ற அந்த கால கணக்கிற்கு சந்திரமானம் என்று பெயர். சூரியமானத்தில் ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள். சரி, சந்திரமானத்தில் பார்த்தீங்கன்னா 354 நாட்கள். இதற்கும் அதற்கும் 11 நாள் வித்தியாசப்படும். இப்போ இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், யாரு துரியோதனன், ஒரு வருடத்திற்கு 354 நாட்கள் தானே. அப்படி பார்த்தா இன்னும், ஏன்னா ஒவ்வொரு 2.5 வருடத்திற்கு வரும், ஏன்னா இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் 11 நாட்கள் ஒரு வருடத்திற்கு. அப்படின்னா 2.5 வருஷம் ஆகும் பொழுது ஒரு தனியாக ஒரு மாதம் வரும். அதைத்தான் அதிக மாசம் அல்லது மழ மாசம் என்று கூறுவோம். இப்போ இந்த விஷயத்தையும் கணக்கில் இட வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்து, கணக்கில் இட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு விதமான கருத்து. இதனால தான் இந்த குழப்பமே வருகிறது. இவன் சந்திரமானத்தை அடிப்படையாக கொண்டு, யாரு துரியோதனன், இன்னும் அவர்கள் என்ன சொல்லுது, அஞ்ஞான வாசத்தை முடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 5 மாதங்கள் 6 தினம் இருக்கிறது அப்படின்னு துரியோதனன் கூறுகிறார். ஆனால் இந்த மாதிரி கணக்கில் இடுவது எந்த அறிஞர்களும் சொல்லாதது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமன்றி 12 வருட வனவாசம், 1 வருட அஞ்ஞானவாசம் என்றுதான் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டதே தவிர, அது சௌரமானப்படியா அல்லது சந்திரமானப்படியா என்று யாரும் சபையில் கூறவே இல்லை தானே அப்படின்னு இதற்கு உண்டான பதிலை பீஷ்மரும் சொல்கிறார். ஆனால் நல்லவர்கள் அனைவரும் இணைந்து ஒருமித்த கருத்தாக அவர்களுடைய அஞ்ஞான வாசம் முடிந்தது என்று சொல்லியும், துரியோதனன் வேண்டுமென்றே அவர்களை மீண்டும் வனவாசத்திற்கும் அஞ்ஞான வாசத்திற்கும் திருப்பி அனுப்ப வேண்டும் என்கின்ற நய வஞ்சக எண்ணத்திலே இந்த ஒரு சந்தேகத்தை கிளப்பி, அஞ்ஞானவாசம் முடிவதற்கு முன்பாகவே நாம் அவர்களை கண்டு கொண்டோம், அவர்கள் வந்தால் கண்டிப்பாக திருப்பி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் பக்கத்தில் சொல்றார் துரியோதனன் கிட்ட, அப்பா நீ செய்வது தவறு. அஞ்ஞானவாசம் அவர்களது முடிந்து விட்டது. அப்ப அவர்கள் வரும்போது அவர்களுடைய தேசத்தை நீ கொடுத்து விடு, அதுதான் அழகு. தேசத்தையா? என் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாசியை கூட தரமாட்டேன். வேலையாட்கள்னு சொல்வாங்கல்ல, ஒரு வேலையாட்களை கூட நான் தரமாட்டேன். தேசத்தை திருப்பி கொடுக்கும் அளவிற்கு இதுவரை என்ன என்ன அவர்கள் சொன்னார்களோ அதுபடித்தான் பாண்டவர்கள் நடத்தி முடித்தும் அதனை ஒப்புக்கொள்ளாதபடி அவர்களுக்கு இம்மி அளவு நிலமும் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் அடம் பிடித்தார். இதுல பாத்தீங்கன்னா பீஷ்மர் சொன்னார், சரியா இருக்கு, இது அஞ்ஞாதவாசம் முடிந்தது. இன்னும் சொல்லப்போனால் நம்மை விட தர்மத்தை பற்றி அதிகம் அறிந்தவர்கள் பாண்டவர்கள். அறிவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த தர்மத்தை தன்னுடைய வாழ்நாளிலே கடைபிடிப்பவர்கள் தர்மிஷ்டர்கள் பாண்டவர்கள். சரி, அப்படி இருக்கும்போது அவர்கள் எப்படி தப்பு செய்ய முடியும்? கொஞ்சம் நினைச்சுப்பார். சரி, எப்பவுமே
அப்படி ஒருவேளை மோசம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் என்றோ அவர்கள் மோசம் செய்திருக்கலாம். நான் வனவாசத்திற்கு செல்ல மாட்டேன், அஞ்ஞான வாசத்திற்கு செல்ல மாட்டேன், இந்த பகடை ஆட்டம் ஆனது தர்மத்தின் வழி வந்தது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வனவாசத்திற்கு செல்லாமலே இருந்திருக்கலாம் பாண்டவர்கள். இதெல்லாம் பாருங்க, பீஷ்மாச்சாரியார் சொல்றார். தர்மத்தின்படி வாழ்பவர்கள் எப்படி இந்த தவறை செய்வார்கள்? கண்டிப்பாக தவற செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னைக்கோ அவங்க தப்பு செய்யணும்னா என்னைக்கோ செஞ்சிருக்கலாம், அவங்களுடைய தேசத்தை அவர்களாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கௌரவர்கள் என்ன சொன்னார்களோ அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இதையெல்லாம் தெரிந்துமே நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்ற உன்னுடைய பேச்சு சரியில்லை துரியோதனா. என்னைக்குமே பொய் பேசக்கூடாது, அது நம்மையே வந்து சேரும். இதனால் வருவது மிகப்பெரிய ஆபத்து துரியோதனா, உன்னுடைய குலமே நாசமாகிவிடும். இப்போ இத்தனை தூரம் சொல்லியும் பாருங்க, துஷ்ட ஜனங்களாக இருந்தால் தக்க சமயத்திலே எவ்வளவோ பெரியவர்கள் நல்லது எடுத்து சொன்னாலும் அதை அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. பாருங்க, பாண்டவர்கள் தர்மத்தின்படி வாழ்பவர்கள் மட்டுமா இல்லை, அதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுப்பவர்கள் அப்படின்லாம் சொல்லியும் அதுதான் மனது களங்கமாக்கி குரோதம் நிறைந்து இருக்கின்ற மனத்தினிலே நீங்க எவ்வளவு அமிர்தத்தை ஊற்றினாலும் அதை எடுத்துக்கொள்ளும் நிலையில் துரியோதனன் இல்லை. இப்போ பீஷ்மர் தான் சொன்னாருன்னா உடனே துரோணாச்சாரியரும் சரி கிருபாச்சாரியரும் சரி பீஷ்மர் சொல்வது நிஜம், அவர்களோட அஞ்ஞான வாசம் முடிந்தது. வெறும் துரியோதனன் இந்த மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் தரமாட்டேன்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, அநியாயத்திற்காக போராடுவதற்காக வந்திருக்கிறான், ராஜ்யத்தை கொடுத்து விடு நீ தயவு செய்து. அப்போ எல்லாரும் சௌக்கியமா இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இப்ப பெரியவர்களுடைய வார்த்தை அந்த மாதிரி இருக்கிறது, எந்த காரணத்தை கொண்டும் இந்த பூமி நாசம் ஆகிவிடும், நாம் அனைவரும் உயிரோடு இருக்க மாட்டோம், அவர்களுக்கு அநீதி ஏற்பட்டால் இந்த ஜெகம் தாங்காது. ஏன்னா இதெல்லாம் ப்ரெடிக்ஷன் சொல்வாங்க, நீ செய்கின்ற நடத்தையினால் எத்தனை பெரிய அழிவு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கள் ஒரு குழந்தைக்கு கூறுவது போல சொல்றாங்க. யாரும் அப்ப கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா இப்ப போர் நடக்கும். நிச்சயமாக போர் நடந்தால் முதல் குறி யார் அப்படின்னா நீதான் துரியோதனா. அப்போ ஒன்று செய், தரமாட்டேன்னு சொல்ற, நாம கொண்டு வந்த சைன்யத்துல கால் பகுதி சைன்யத்தை எடுத்துக்கொண்டு நீ முதலில் நேராக ஓடிவிடு, அந்த கோக்களை எல்லாம் பிடித்து கொண்டு என்ன சொல்லுது, நீ பாட்டிக்கு உன்னுடைய ராஜ்யத்துக்கு ஓட்டிடு, நாங்க இங்கு இருக்கக்கூடிய சைன்யத்தை விட்டு நாங்கள் அர்ஜுனனை எதிர்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. துரியோதனன் அங்கு இருந்தால் அர்ஜுனுடைய முதல் குறி யார் தெரியுமா? துரியோதனனாகத்தான் இருக்கும் என்பதை பீஷ்மர், துரோணர், கிருப்பர் 3 பேரும் சொன்னாங்க. அப்போ இப்போ அரை பகுதி சைன்யம் துரியோதனன் கூடவே போயிடுது. இப்போ இந்த இடத்துல சாமான்யமாக சைன்யங்களை நிறுத்தி அர்ஜுனனை நிச்சயமாக எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துரோணர் சொன்னார். அப்போ இருக்கிற சைன்யத்தில் வியூகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியார் சொல்றார். என்ன அப்படின்னா, இடப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சைன்யத்தினுடைய தலைவனாக அஸ்வத்தாமன் இருக்கட்டும், சரி. வலது பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சைன்யத்தினுடைய தலைவராக கிருபன் இருக்கட்டும், சரி. விகர்ண மற்றும் சகுனி இவர்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த சைன்யங்களின் தலைவர்கள் பார்க்கட்டும். அப்புறம் அந்த மையப்பகுதியில் துரோணாச்சாரியார் இருக்கட்டும். அந்த அர்ஜுனன் அந்த ரதத்திற்கு எதிராக கர்ணன் இருந்து போர் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொருவரை நியமித்து அதனுடைய தலைவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும் என்பதனை துரோணர் சொல்ல,
அந்த வியூகத்தை கௌரவர்கள் அமைத்தனர். இப்போ அத்தனை வியூகம் ஆனந்தமாக அமைத்து அர்ஜுனனுக்கு எதிராக நின்றிருந்த போதிலும் நேர வந்தான், வியூகத்தை பார்த்தான். அவன் கண்கள் முழுக்க முழுக்க தேடியது யாரை அப்படின்னா துரியோதனனை. பார்த்தால் அடுத்து பசுக்களை எங்க இருக்கிறதுன்னு பார்த்தா தூரத்தில் அந்த துரியோதனன் ஒரு சில சைன்யங்களை அழைத்து கொண்டு செல்வது தெரிந்தது. நேராக அவனை பின்தொடர்ந்தான். இப்பொழுது சண்டை நடந்ததா, துரியோதனனை வீழ்த்தினானா, சுவாரஸ்யமான விஷயங்கள் நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.